I'll tell you கேவி ஆனந்த் சார் டைரக்டர்ல ஹீரோ அவரு. லைக் ஐவ் சீன் நம்ம நெறைய டைரக்டர்ஸ பார்த்துருக்குறோம். நெறைய இது பார்த்துருக்கோம். ஸோ டைரக்டர்ஸ்லயே ஒரு ஆட்டிட்யூட் அ அதாவது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு சொல்ல வைக்கிறாருன்னா, தட் இஸ் கேவி ஆனந்த் சார். இப்போ நான் கேவி ஆனந்துக்கும் ஒரு சாதா டைரக்டருக்கும் நான் ஒரு வித்தியாசம் ம். சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ், இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு படம் ஹிட் குடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் தே கோ ஃபார் அ பிகர் பிகர் ஹீரோ ம். ஃபார் த பிசினஸ். அந்த கதை மொக்கையா இருந்தாலும் ஒரு பெரிய ஹீரோ வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் உள்ள எடுத்துட்டு வந்துருவாருன்னு. பட் கேவி ஆனந்த் சார் அப்படி இல்ல. கேவி ஆனந்த் சார் இஸ் அ பெர்சன் வேர் ஹி டிட் அ ஃபிலிம் கால்ட் அயன். எஸ். அயன் வந்து எவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணுச்சு. பட் அதுக்கப்புறம் ஹி டிட் அ ஃபிலிம் வித் அப்கமிங் ஹீரோ. ம். ம். லைக் ம். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல சிம்பு தான் பண்றதா இருந்தது. ஆமா. தென் அதுக்கப்புறம் அவர் பண்ணலன்ன உடனே ஹி வென்ட் ஃபார் மீ. ஸோ அந்த கதைக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து அவர் இந்த கதை நான் எழுதி வச்சிருக்கிறேன். இந்த கதைக்கு ஏத்த ஹீரோ எனக்கு வேணும். அந்த ஹீரோக்கு எவ்வளோ மார்க்கெட் இருக்கு, எவ்வளோ இது இருக்கு அப்படின்லாம் பார்க்கல. ஸோ கேவி ஆனந்த்லாம் இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்ஸ்லாம் அவங்க வந்து ஹீரோவா தான் பார்க்கணும். ஸோ ஹீரோ ம். அதாவது அ டைரக்டர்ஸ்லயே வந்து ஒரு ஒரு ரொம்ப ஹையர் அ அ இதுல இருக்கக்கூடியவர் தான் கேவி கேவி சார். ஆனந்த் சார்.